Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரஷ்யாவில் கிறிஸ்தவராக பிறந்த 1800 கோடி சொத்துக்கு அதிபதியான பவன் கல்யாண் மனைவி இந்துவாக மாறி பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொடிமரத்தை தொட்டு வணங்கி அன்னதான வைபவத்தில் கலந்து கொண்டு அன்னமிட்டு இந்தியாவில் ஈர்க்கப்பட்டது எப்படி? யார் இந்த அன்னா லெஸ்னேவா? ஆந்திர பிரதேச மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி அன்னா லேஸ்னேவா தனது மகனை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக திருப்பதி வந்த அவர் பத்மாவதி தாயாரை வணங்கி தலைமுடியை காணிக்கையாக வழங்கிய நிகழ்வு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ரஷ்யாவை சேர்ந்தவர் இந்தியாவிற்கு வந்து பவன் கல்யாணை திருமணம் முடித்தது எப்படி? அதுவும் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த அவர் தற்போது திருமலை வெங்கடாஜலபதி மீதும் அதன் கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளதாக பத்திரத்திலேயே எழுதி கையெழுத்து போட்டது எப்படி என ஏராளமானோர் வினவுகிறார்கள். குறித்து தேடுதலான போது கடந்த 2011ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான டீன் மார் படப்பிடிப்பில் பவன் கல்யாணை சந்திக்கிறார் அன்னா லெஸ்னேவா. காலப்போக்கில் அவர்களின் பிணைப்பு வலுவடைந்து 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் பவன் கல்யாணை திருமணம் முடிக்கிறார் அன்னா. 2017ஆம் ஆண்டு அவர்களுக்கு மார்க் சங்கர் பவோனோவிச் என்ற மகன் பிறக்கிறார். அன்னா ஏற்கனவே திருமணமானவராம். அவருக்கு போலேனா அஞ்சனா பவனோவா என்கிற ஒரு மகளும் உள்ளாராம். அவரை பவன் கல்யாண் தனது மகளாக ஏற்றுக்கொண்டு வளர்த்து வருகிறார். அன்னா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் முடித்தவராம். அவருக்கு ரஷ்யா மற்றும் சிங்கப்பூர் 2 தேசங்களிலும் சொத்துக்கள் உள்ளதாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் 1800 கோடிகள் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தீவிரமாக இந்து மத சனாதன தர்மத்தை கடைபிடித்து வரும் பவன் கல்யாணின் நடிப்பு வாழ்க்கைக்கும் அரசியல் பயணத்திற்கும் அவரது மனைவி அன்னா தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கி வருகிறார். அவ்வளவு நேரம் அந்த இளைஞர்கள் முயற்சி செஞ்சோ ஒண்ணுமே பண்ண முடியல. കടയുടെ ഷട്ടർ അടയുള്ള അപ്പോൾ ഞങ്ങൾ കുറെ നേരമായിട്ട് ട്രൈ ചെയ്യാം. അടിച്ച് വളർത്തിട്ടും വളഞ്ഞ് താഴേക്ക് വരുന്നില്ല. ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்திருக்காங்கல்ல. Bazigar.25 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. கேரளால இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஷட்டரை மூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்களும் உடனே வந்து சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி மிஷினை வச்சு ஷட்டரை சரி பண்ணிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா இந்த இளைஞர்கள் அவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஷட்டரை மூட முடியாம இருந்தது.
இவங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அங்க வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல தீயணைப்பு வீரர்கள் அவங்களுடைய ரெஸ்கியூ டீமோட தேவையான நேரத்துக்கு வந்து அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்காங்களே, அவங்களுக்கு உண்மையாவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த வீடியோ பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.